சரி, நம்ம இப்போ கோல்டு எத்தனை வெரைட்டியாக வாங்கலாம், அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆஸ் யூஷுவல் ஜுவல்லரியாக வாங்குறது. அது வந்து ஒரு 15-25% வந்து மேக்கிங்கும் வேஸ்டேஜஸும் போயிடும். அது இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கே 2 to 3 years கிட்ட ஆகிடும். அதாவது நீங்கள் லாபம் பார்க்குறதுக்கு 2 years மேலே தான் ஆகும். விற்கும் போதும் ஸ்ப்ரெட் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு few percentage இருக்கும். அது செகண்டரி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் பார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் பார் வந்து ஒரு கோல்டு ரேட்டுக்கும் ப்ரீமியம் பார் ரேட்டும் ஈக்குவல் கிடையாது. அது ஒரு 3 to 5% பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இது இல்லாமல் இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கொடுத்த கோல்டுக்கான ஆக்சுவல் அமௌண்ட் உங்கள் கோல்டு பாராக வராது. அடுத்த டைப் வந்து இந்த டிஜி கோல்டு பீஸு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஜிட்டலாக கோல்டு சேவ் ஆகிடும். ஆனால் நீங்கள் அது எப்போ அதை கோல்டாக மாற்றுறீங்களோ அதுக்கும் ஆஸ் யூஷுவலாக 15-25% மேக்கிங்கும் வேஸ்டேஜும் வந்துடும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் டிஃபால்ட்டாக வரும். இதோட மேஜர் ட்ராபேக் என்னென்னா, செபி ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணப்படலை, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நான் கேரண்டி கிடையாது, ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா என்கிட்ட வராதிங்கன்ற மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ டிஜிட்டல் கோல்டுலேருந்து வித்ட்ரா ஆகுறாங்க. அடுத்த அப்ரோச் தான் வந்து கோல்டு சிட்ஸ். கோல்டு சிட்ஸ் வந்து 11 to 15 months நம்ம ப்ரீபே பண்ணணும். எண்ட் ஆஃப் தி 15 months அந்த நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கான கோல்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கான ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ். இது நான் கோல்டு வாங்கி போட்டுக்கிறதுக்கு நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில பேர் சேர்த்து வைப்பாங்க. அதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாக இருக்குது. இன்னும் சில ஸ்கீமில் வந்து ஜிஎஸ்டியுமே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ETFs இதெல்லாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அகெயின் இது வந்து அந்த ETF தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட வச்சு ஸ்மால் ட்ராபேக்ஸ் வந்து இதுக்கு வந்து 2 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டோக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், ETFக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக ETF போகிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ETFல வந்து நீங்கள் என்னென்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்னன்னைக்கான கோல்டு ப்ரைஸ்க்கும் ETF கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கோல்டோட ப்ரைஸ் ஏறுறப்போ அதை விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் தான். உங்கள் கையில் கோல்டே இருக்காது. நீங்கள் வாங்குறது விற்கிறது இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க. அது நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம். இதுக்கும் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸஸ் இருக்கும். அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் டேக்ஸ் போடுவாங்க. அதுவும் 1.25 lakhs ஒரு இயருக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. இது தாண்டி தான் உங்களுக்கு வந்து வர அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்க. அதுவும் 12.5%. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் அதுவும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு டிஜிட்டல் கோல்டு வேணுங்கிறவங்களுக்கு ETF வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு சிட்ஸ் வந்து நல்ல ஸ்கீமாக இருக்கும்.